இன்றைக்கி அநேகர் நினைக்கிறாங்க, ஊழிய அழைப்பு எனக்கு இருக்குதா, நான் போய் ஊழியம் செய்யணுமா, கர்த்தர் நேரடியாக வந்து பேசுனா நான் ஊழியம் செய்கிறேன், அல்லது யாராவது ஒரு தீர்க்கதரிசிகள் மூலமாக எனக்கு பிரதேட்சியமாக வரணும், அப்போ தான் நான் ஊழியம் செய்வேன்னு சொல்லி இல்லை. புதிய ஏற்பாட்டு அவருடைய விசுவாசிகள் எல்லாருக்கும் தேவன் ஊழிய அழைப்பை கொடுத்துருக்கிறார். ஊழியம் செய்யாமல் நம்ம பரலோகம் போக முடியாது. ஆண்டவர் கேட்பார், உனக்காக நான் மறிச்சனே, எனக்காக நீ என்ன செய்த? ஒரு நொடிக்கு ஒரு ஆத்துமா, ஒரு சரீரம் மறிக்குது. விபத்துனாலேயோ, தற்கொலைனாலேயோ, வியாதினாலேயோ சாகுறாங்க. ஒருவேளை அவங்க ரட்சிக்கப்படாமல் இருந்தால் அந்த ஆத்துமா நரகத்துக்கு தான் போகும். அப்படிப்பட்டவர்களை குறித்த தேவன் பாரத்தை நம்ம கையில் கேட்பார். அந்த ரத்த பழியை தேவன் நம்மகிட்ட கேட்பார். அதனால் ஆண்டவர் எங்கிட்ட வந்து பேசணும், யாரோ ஒரு தீர்க்கதரிசி வந்து எங்கிட்ட சொல்லணுன்ற அவசியம் இல்லை. இப்போ பொதுவாக ஒரு தகப்பனுடைய வயல் விளைஞ்சு அறுவடைக்காக காத்திருக்கு. அப்போ மகன் வந்து எங்கள் அப்பா வந்து எங்கிட்ட சொல்லணும், அப்போ தான் நான் அறுக்க போவேன்னு சொன்னால் அது துன்மார்க்கமான மகன். அதுவே அறுப்பு ஆயத்தமாக இருக்குது, அறுவடை செய்ய வேண்டிய நாள் வந்துருச்சு, என் தகப்பனுடைய நிலம், நான் போய் அறுவடை செய்வேன்னு சொல்லி கேட்காமையே போகிற மகன் தான் சரியான மகன். இன்றைக்கி உங்களை நோக்கி ஆண்டவர் பேசணும்னு சொல்லி காத்திருக்கீங்களா? இல்லை. புதிய ஏற்பாட்டில் நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினால கழுவப்பட்ட நம்ம எல்லார் மேலேயும் இந்த ராஜரீக அபிஷேகமும் ஆசாரிய அழைப்பும் இருக்கிறதுனால இன்றைக்கே ஜெபம் பண்ணுங்க. ஆளுகையை கையில் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. தேசத்தை கர்த்தருக்காக ஆதாயப்படுத்துங்க. கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருந்து பெரிய காரியங்களை செய்வார்.